உலகம் முழுவதும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அனைத்து துறைகளிலும் இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சோசியல் மீடியாக்களில் உலாவரும் வீடியோக்களில் எது உண்மையானது, எது ஏஐயால் உருவாக்கப்பட்டது என தெரியாமல் மக்கள் குழப்பமடைந்திருக்கின்றனர். இந்த வரிசையில் இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் பேபி டால் ஆர்ச்சி என்ற ஐடி மிகவும் பிரபலமடைந்தது. இதில் ரோமானிய பாடகி கேத்லின் ஸ்பானிஷ் மொழியில் பாடி பிரபலமான டேமுன் கார் பாடலை பேபி டால் ஆர்ச்சியும் ரீக்ரியேட் செய்து ரீல்ஸ் பதிவிட்டிருந்தார். அந்த ரீல் வைரலாகி மில்லியன் வியூஸ்களை தொட்டது. பேபி டால் ஆர்ச்சி என்கிற ஆர்ச்சிதா புகான் என பெயரிடப்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கில் அந்த ரீல்ஸ் பதிவேற்றப்பட்ட ஒரு வாரத்துக்குள் 14 லட்சம் பேர் பின்தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த அக்கவுண்டில் கவர்ச்சிகரமான போட்டோக்கள், ரீல்ஸுகள் தொடர்ந்து பதிவிடப்பட்டது. ஒவ்வொரு போட்டோவுக்கும் ரீல்ஸுக்கும் லைக்குகள் விண்ணை பிளக்க சப்ஸ்கிரைபர்களும் எகிரியது. இன்ஸ்டாகிராமின் கவர்ச்சி புயலாகி போனார் பேபி டால் ஆர்ச்சி. இந்த சூழலில் அமெரிக்காவின் பிரபல ஆபாச பட நடிகை கேந்த்ரா லட்ஸ் என்பவருடன் அவர் எடுத்த புகைப்படம் வெளியானது. இது இன்ஸ்டா பயனாளர்களை ஆர்ச்சிதா புகானின் கணக்கின் பக்கம் ஈர்த்தது. அடுத்த சில நாட்களிலேயே ஃபாலோயர்களின் எண்ணிக்கை 80 லட்சத்தை தொட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் வடகிழக்கு மாநிலமான அசாமின் திப்ருகரை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் தனது புகைப்படத்தை தவறாக சித்தரித்து பேபி டால் ஆர்ச்சி என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் ஃபேக் அக்கவுண்ட் தொடங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். விர்ச்சுவல் உலகத்தையே கிரங்கடித்த அந்த ஐடி ஃபேக்கா என போலீசாரே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போதுதான் அந்த அதிர்ச்சி உண்மை வெளிவந்திருக்கிறது. அசாமின் தின்சுயாகி பகுதியைச் சேர்ந்த பிரதீம் போரா மெக்கானிக்கல் இன்ஜினியர் டெல்லியில் வேலை செய்து வந்திருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு இவர் புகார் அளித்த பெண்ணை காதலித்திருக்கிறார். 5 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் காதல் முறிந்துவிட்டது. முன்னாள் காதலியை பிரதீம் போரா பழிவாங்க நினைத்திருக்கிறார். காதலியின் பழைய சமூக வலைதள கணக்கிலிருந்து புகைப்படங்களை சேகரித்த பிரதீம் அவற்றை டீப் ஃபேக் மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கவர்ச்சிகரமான ஒரு விர்ச்சுவல் கேரக்டராக உருவாக்கி இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு பேபி டால் ஆர்ச்சி, அமிரா இஸ்தாரா என பெயர்களில் இன்ஸ்டாகிராமில் கணக்கை தொடங்கி கவர்ச்சிகரமான ரீல்ஸுகளை பதிவிட்டு வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் டேமுன்கர் ரீல்ஸ் வைரலாகி அந்த கணக்குக்கு லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் அதிகரித்திருக்கிறது. அதோடு சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி மூலம் கட்டணத்தையும் நிர்ணயித்திருக்கிறார் பிரதீம் போரா. 5 நாளில் 3 லட்சம் ரூபாயை வாரி வழங்கி நெட்டிசன்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்திருக்கிறார்கள். பணம் இன்ஸ்டாவை பிய்த்து கொண்டு கொட்டியதால் பழிவாங்கும் வெறி மறைந்து பேபி டால் ஆர்ச்சியை வைத்து பணம் சம்பாதிக்கும் வெறி பிரதீம் போராவுக்கு அதிகரித்திருக்கிறது. இதனால் முன்பை விட அந்த அக்கவுண்டை ஆக்டிவாக வைக்க தொடங்கியிருக்கிறார். பேபி டால் ஆர்ச்சி உண்மைதான் என்பதை நம்ப வைக்க அவ்வப்போது டிராவல் ரீல்களை பதிவிட்டிருக்கிறார். அதோடு மும்பையில் பாலியல் தொழிலில் சிக்கிக் கொண்டதாகவும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அதிலிருந்து தப்பித்து வந்ததாகவும் ஒரு கதையை உருவாக்கி கடந்த காலத்தை இன்ஸ்டாகிராமில் கட்டமைத்திருக்கிறார் பிரதீம் போரா. இதை உண்மை என நெட்டிசன்கள் மட்டுமல்லாது பெரிய செய்தி நிறுவனங்களே நம்பி பேபி டால் ஆர்ச்சியை பற்றிய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த சூழலில்தான் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்கவே அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரதீம் போராவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழியைப் போல சோசியல் மீடியாவில் நாம் பார்ப்பதெல்லாம் உண்மையல்ல என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.